மீஸ் நான் உங்கள் மினி. இன்றைக்கி வந்து ஏஜ் கேப்போட ஃபைனல் பார்ட் பார்க்க போகிறோம். இது பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கடா. அப்போ தான் இனிப்பே வர வீடியோஸ் உங்களுக்கு வரும். ஸோ நான் சீக்கிரமாக OT7 ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிக்கேன். ஸோ அதுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் பண்ணிக்கோங்க. கமெண்ட் பண்ணலன்னா மறக்காமல் பண்ணிங்க. டிஸ்க்ளைமர் ஸ்க்ரீன் டிஸ்கிரிப்ஷன்லேயுமே இருக்குது. ஸோ ஃபுல்லாக படிச்சுட்டு நல்லா படிச்சுட்டு அதெல்லாம் ஓகே நான் மட்டும் ஸ்டோரிக்குள்ள வாங்க. எல்லாம் இதெல்லாம் எனக்கு பிடிக்காது அப்படின்னா தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் சீனில் என்ன பார்த்தோம்னா லாஸ்ட் எபிசோடில் என்ன பார்த்தோம்னா வியும் ஜேக்குமே சும்மா ஃபன்னாக வந்து அவங்க பாட்டு பேசி அடிச்சிட்டு இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் 2 பேர் டயர்டாகி அப்படியே தூங்கிட்டாங்க. ஈவினிங் போல் நீங்கள் வந்து ஸ்கூல் முடிச்சுட்டு வந்து பார்க்குறீங்க. ஜேக்கு உங்கள் வீட்டில் தான் இருக்காங்க. கூட வீ படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. நீங்கள் ஜேக்கு பார்த்துட்டீங்க. அந்த டோர் ஓப்பன் பண்ணிட்டு அப்படின்னு பார்த்துட்டே இருந்திருப்பீங்க. வீ லைட்டாக அசைகிற மாதிரி தெரிஞ்சு நீங்கள் வேமா ரூமுக்கு போயிருப்பீங்க. ஜேக்கு இன்னும் போகவே இல்லையா, தூங்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். க்யூட்டாக தூங்கினால அப்படின்னு சொல்லிட்டு நிஷி வந்து சிரிச்சுட்டே பெட்டில் உருண்டுட்டு இருக்கா. ஜேகே வந்துட்டு முழிச்சிட்டு பார்க்குறான். வீ வந்து காணாம். எங்கே போனா இவன் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தா நிஷி பெட்டில் படுத்து இங்கிட்ட அங்கிட்டு உருண்டுட்டு இருக்கா. வீ வந்து சைலண்ட்டாக பார்த்துட்டு இருக்கான். அந்த பிள்ளை என்ன தான் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். கரெக்டாக ஜேகே வந்துட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு இங்கே வா அப்படி சொல்லிட்டு வீ வந்து ஜேகே வெளுத்துட்டு போயிட்டு காது பிடிக்கிறான். டே இது கூட காது பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து தட்டி தட்டி விட போகிறான். என்ன பண்ண என் பிள்ளை என்னடா பண்ண, உன் பிள்ளை நான் என்னடா பண்ணேன், இங்கே தானடா தூங்கிட்டு இருந்தேன். இல்லையே நீ ஏதோ பண்ணிட்ட புள்ளி, அந்த பிள்ளை விழுந்து விழுந்து சிரிச்சிட்டு இருக்கு. என்னடா பண்ண டேனு ஒன்றும் பண்ணலடா அப்படி சொல்லிட்டு காது பிடிச்சி திருவிட்டு இருக்கான். டே கரெக்டாக அப்போ தான் உள்ளே வந்திருப்பான். அப்பா ஜங்குக்கு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு டே பார்க்குறான். 2 பேரும் பார்த்துட்டு ஒன்றும் இல்லை சும்மா தான் அப்படின்னானே. பா நீ என்ன கேட்ட அப்படின்னு சொல்லிட்டு டே பார்க்குறான். நான் ஒன்றும் கேட்கல, நீ என்ன அதிசயமாக சீக்கிரமாக வந்துட்டேன். எப்பவும் போல தானே வந்தேன் அப்படி சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு பேக் கழட்டி இவங்க ரூமில் தான் வைப்பான். பொதுவாக பேக் இவங்க ரூமில் தான் இருக்கும். சார் மட்டும் தான் ஒரு ரூமுக்கு போவார். பேக் கழட்டி இந்த ரூமில் எரிஞ்சிட்டு அவன் பாட்டுக்கு அவன் ரூமுக்கு போயிட்டான். பாரு ஏதாச்சும் பண்ண பொழந்துருவேன். டே நான் ஒன்றும் பண்ணலடா அப்படி சொல்லி ஜேகே சொல்கிறான். நம்ப முடியாதுடா, உன்னை வேற நம்ப முடியலடா, உன் கூட படித்து வேற தொலைஞ்சிட்டேன்டா, நீ எப்படின்னு வேற எனக்கு தெரியும் ஐயோ அப்படி சொல்லிட்டு நீ வந்து ஒரு வேறு ஆக்டிங் பண்ணுறான். ரொம்ப நடிக்காது இப்படி நான் கிளம்புறேன் அப்படி சொல்லிட்டு வேமா ஜேகே வந்து கிளம்புறான். ஏய் நான் சொன்னதுக்கு அப்புறம் அட இல்லைடா நான் வீட்டுக்கு போய் நான் ஃப்ரெஷ் ஆகிட்டு என் வேலையை பார்க்குறேன் போடா அப்படி சொல்லிட்டு ஜேகே வந்து கிளம்பி போயிட்டான். ஜேகே கரெக்டாக வாசலுக்கு போகும்போது நீங்கள் வந்துட்டு போறி அப்படின்னே நேற்று வந்து இன்றைக்கி தான் கிளம்பு பாய் அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு பாய் காட்டுறான். வீ பார்த்துட்டு போடா அப்படிங்கிற மாதிரி நின்றுட்டுருக்கான். இவன் வேறு அப்படி சொல்லிட்டு திருப்பி பார்க்குறான். அதுங்காட்டி அவனு ரூம் வாசலில் வந்துட்டு ஜேகேவை தான் முறைச்சிட்டு இருக்கான். அப்போ நீ பையனி பாரு ஒரே மாதிரி இருக்காங்க, நம்மளை துரத்துறதே தான் இருக்காங்க அப்படி சொல்லிட்டு நிஷியை பார்க்குற அவன் மட்டும் க்யூட்டாக பார்த்துட்டு இருக்கா. ஆனால் என் பொண்டாட்டி தான் அழகு, இது 2 இருக்கும் பாரு அப்படி சொல்லிட்டு லைட்டாக ஜேகே வந்து மமல் பண்ணிட்டே போகிறான். வீ என்னடா அப்படி நானே ஒன்றும் இல்லை கிளம்புறேன் அப்படி சொல்லிட்டு ஜேகே வந்து போயிருப்பான். லைட்டாக சிரிச்சுட்டு அவன் வந்து ரூமுக்குள்ளே போயிருப்பான். நீங்கள் வேமா உங்கள் ரூமுக்குள்ளே போயிட்டு பால்கனி வழியாக பார்க்குறீங்க. ஜேகே வந்து காலில் ஏறுறதுக்கு முன்னாடி கரெக்டாக அந்த பால்கனியை பார்க்குறான். நீங்கள் ஜேகே பார்த்துட்டு பாய் அப்படி சொல்லிட்டு ஹேண்டில் வேவ் பண்ணுறீங்க. அவனும் பாய் போய் ரெஸ்ட் எடு அப்படிங்கிறான். ஓகே பாய் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அவனுக்கு டாட்டா காட்டிட்டு நீங்கள் வந்து உட்காந்து உங்கள் ஹோம்ஒர்க்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க. கொஞ்ச நேரத்தில் வீ வந்து உங்கள் ரூமுக்குள்ளே வரான். நீங்கள் வீயை பார்த்துட்டு அப்பா அப்படின்னு சும்மா தான் அவன்கிட்ட பேசலாம் வந்தேன் அப்புறம் வாங்க அப்படி சொல்லிட்டு அவள் எழுதிட்டே வந்துட்டு நிஷி வந்து வீயை பார்க்குறா. உட்காரவா உட்காருப்பா ஏன்ப்பா உட்காரவான்னு கேட்குறேன். சின்சியராக படிக்கிறியா அதான் கேட்டேன். அப்பெல்லாம் இல்லைப்பா உட்காருப்பா அப்படின்னோடனே சரின்னு சொல்லிட்டு வீயும் உட்காந்துட்டான். நிஷி அப்பா அவனை கேட்குவா. கேளுப்பா அப்படி சொல்லிட்டு நிஷி வந்து எழுதிட்டே பார்க்குறான். 1 செகண்ட் அந்த நோட்லாம் எடுத்து வைக்கிறான். ஓகே அப்படி சொல்லிட்டு நிஷியும் அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு வீயை பார்க்குறா. யாராச்சும் லவ் பண்ணுறியா? நிஷி சைலண்ட்டாக இருக்கா. அப்பாவுக்கு தெரியும் நீ அப்பாட்ட பொய் சொல்ல மாட்டேன்னு, ஸோ சொல்லு. ஆமாம்ப்பா அப்படி சொல்லிட்டு நிஷி வந்து உண்மையாக ஒத்துக்கிறா. லைட்டாக சிரிச்சிட்டு அப்பாட்டேருந்து மறைப்பேன்னு நினச்சேன். என்னால் உங்ககிட்ட எதையுமே மறைக்க முடியாதுப்பா, உங்ககிட்ட மறைக்கிற திறமை எனக்கு இல்லை. லைட்டாக சிரிச்சிட்டு யாரை லவ் பண்ணுற? ஜேகேவை. ஒத்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு வந்து ஒரு நிமிஷம் ஷாங்காக தான் பார்க்குறான். எனக்கு உங்ககிட்டேருந்து மறைக்க எதுவுமே இல்லைப்பா, என்னால் உங்ககிட்டேருந்து மறைக்கவும் முடியாது. ஏன்னா எனக்கு எங்கள் அப்பானா அவ்வளோ பிடிக்கும். எனக்கு இத்தனை நாள் உங்கள்கிட்டருந்து மறைக்கிறமேன்னு சொல்லி கில்ட்டாகவே இருந்துச்சுப்பா. எனக்கு உங்ககிட்ட ஏன் தெரில இந்த உண்மையை சொல்லணும்னு தோணுது. ஜிகே சொன்னானா என்னன்னு அப்படி சொல்லிட்டு நிஷி பார்க்குறான். ஒன்றும் இல்லை சொல்லு. அப்பா நான் லவ் பண்ணுறது தப்பாப்பா அப்படி சொல்லிட்டு நிஷி சைலண்ட்டாக கேட்குறா. லவ் பண்ணுறது தப்பு இல்லை, ஈவன் நான் ஜேகே பண்ணுறதும் தப்பு இல்லைன்னு தான் சொல்லுவேன். நிஷிக்கு விஷயம் ஷாக்காக தான் இருக்குது. வீ நிமிர்ந்து பார்க்குறா. அப்பாவுக்கு ஜேகே ஓகே தான், பட் ஏஜ் டிஃப்ரென்ஸ். அப்பா ஏஜ் ஜஸ்ட்டு நம்பர் நீங்கள் தானே சொல்லுவீங்க, என் பொண்ணுங்கிறத நிரூபிக்கிறியோ? உண்மையே சொன்ன இடத்துல லைட்டாக நிஷி சிரிக்கிறா. ஏஜ் ஜஸ்ட் நம்பர் தான், பட் இப்போ உனக்கு ஸ்டடீஸ் தான் முக்கியம். ஸோ இப்போதைக்கு லவ்வில் கான்சன்ட்ரேஷன் பண்ணாமல் நீ வந்து உன்னோட படிப்பில் மட்டும் கான்சன்ட்ரேஷன் பண்ணி. ஏன்னா ஜேகே ஒன்று விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டான். நான் பார்த்தேன், நீ எப்படியோ உன் கண்ணில் அப்படியே அவனை பார்க்கறது அப்படியே அந்த தவிப்பு தெரிஞ்சிட்டே இருக்கு. ஏன் என்னாச்சு? அண்ணன்கிட்ட மாட்டிக்கிட்டேன், அண்ணன் திட்டுச்சு, அதனால தான் அவ்வளோ தெளிப்பான்.
ஜேகேவை ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுப்பா. அப்படியே அவள் கண்ணெலாம் கலங்குது. ஜேகேவும் கூட தான் இருக்கான். நீ ஒன்றும் ஜேகேவை மிஸ்லாம் பண்ணல சரியா? ரொம்ப ஃபீல் பண்ணாத. நீ நார்மலாக படி. ஜேகே உன்னை விட்டுட்டு போகக்கூட கேரக்டரும் கிடையாது. அவன் தைரியமாக நேற்று என்கிட்டயே சொல்கிறான். என்கிட்டயே நார்மலாக சொல்கிறான் அவன். உன்னை விட்டுட்டு போவான்னு நினைக்கிறியா? அப்படியே நிஷி கொஞ்சம் ஷாக்காக தான் இருக்குது. ஜேகே சொல்லிட்டானா அப்படிங்கிற மாதிரி. ஸோ நீ தைரியமாக படி. உன் 12th முடி, அப்பாவே பேசுகிறேன். நிஜமாப்பா? அது வரைக்கும் உங்கள் அம்மாட்ட மட்டும் சொல்லாத. அது வரைக்கும் ஸ்டடீஸ் மட்டும் பாரு, ஓகேவா? அப்படின்னு தேங்க்யூப்பா அப்படின்னு சொல்லிட்டு நிஷி வந்து ஹக் பண்ணுற டேப் பார்த்துட்டு, அப்பா நான் கூட நீங்கள் பெருசாக ரியாக்ட் பண்ணுவீங்கன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு டே சொல்கிறான். 2 பேரும் அப்போ தான் தேவையே நிமிர்ந்து பார்க்குறாங்க. பெருசாக ரியாக்ட் பண்ண என்னடா இருக்குது? அவங்க லைஃப் பார்ட்னர் அவங்கவுங்க முடிவு பண்ணியிருப்பீங்க. எல்லாமே நல்லதாக இருந்தால் எனக்கும் ஓகே தான். ஏன்னா எங்கள் அப்பா ரொம்ப ரியாக்ட் பண்ணார். அதில் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் நான் அவ்வளோ ரியாக்ட் பண்ண மாட்டேன். நான் ஃபர்ஸ்ட்டே நான் அதாவது உங்கள் அம்மா ப்ரெக்னெண்ட்டாக இருந்தப்பே நான் முடிவு பண்ணி வச்சது தான். அதாவது அவங்க லைஃப் பார்ட்னரை அவங்களே சூஸ் பண்ணிக்கட்டும். நம்ம போய் அதை யாரையும் ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. சேம் டைம் பிடிச்சிருக்குன்னு சொன்னாலும் நம்ம பிடிக்கல வேணாம் அப்படின்னு சொல்லக்கூடாதுன்னு ஆல்ரெடி முடிவு பண்ணுதான். அது நல்லவங்களா இருந்தால் மட்டும். நீங்கள் 2 பேருமே உங்களோட லைஃப் பார்ட்னர் ரொம்ப நல்லவங்களா பார்த்தா சூஸ் பண்ணிக்கங்க. ஸோ அப்பாவுக்கு 2 பேர் லைஃப்லேயும் அதெல்லாம் ஓகே தான் அப்படின்னோடனே 2 பேரையும் வந்து ஹக் பண்ணிகிட்டு இருக்கான். ஒயின் பார்த்துட்டு, என்ன ஃபேமிலியாக சேர்ந்து ஏதோ பிளான் பண்ணுறீங்கன்னு தோணுச்சு, இதுதான் உங்கள் பிளானா அப்படின்னு சொல்லி முறைக்கிறோம். 3 பேர் டக்குன்னு திரும்பி பார்க்குறாங்க. நீ கூட நவுறு அப்படி சொல்லிட்டு வேகமாக ஒயன் வந்து நிஷிட்ட போகிறான். நிஷி அப்படியே டேவை டைட்டாக பிடிச்சிட்டு இருக்கா. டேவையும் வீயும் 2 பேரும் என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. என்னடி பண்ணுற அப்படின்னானே, நீ என்ன பண்ணிகிட்ருக்க? அம்மா அது நேற்று தானே சொன்னேன். அம்மா நீ ஜேகேவை லவ் பண்ணுற அப்படி சொல்லிட்டு ஒயன் லைட்டாக ஒரு சின்ன கோவத்தோடு தான் பார்க்குறா. அப்படி சொல்லிட்டு அவள் லைட்டாக தலையாட்டுறா. ஜேகேனா வேறு ஏதோ நல்ல பிள்ளையை லவ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். போய் ஒன்றையாவை லவ் பண்ணுறாங்க. ஒரு வேலை தெரியாது. உன்னையெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு தண்டு வேஸ்ட்டு. எங்கள் அண்ணனுக்கு வேறு யாரையாச்சும் பிடிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒயன் வந்து அப்படியே எப்படி பேசுகிறா. நிஷி பார்த்துட்டு, அம்மா நானும் ரொம்ப நல்ல பொண்ணு தான். நல்ல பொண்ணு தான். சுடு தண்ணி கூட வைக்க தெரியாது. எங்கள் அண்ணன் வாழ்க்கை இப்படியா சீரழியணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. நீங்கள் அப்படியே உங்கள் அம்மா லைட்டாக மறைக்கிறீங்க. பார்த்து சிரிச்சிட்டு, என்னடி வேறு ஏதோ ரியாக்ட் பண்ணுவேன்னு நினச்சா எப்படி ரியாக்ட் பண்ணுறேன்? நானும் உன் கூட சேர்ந்து தான் கஷ்டப்பட்டேன். உன்னோட மைண்ட் செட் தான் எனக்கும் இருக்குது. ஸோ எனக்கு இதெல்லாம் ஓகே தான். பட் அண்ணாவோட லைஃப்பை நினைக்கும் போது ரொம்ப கஷ்டம் தோணுது அப்படின்னே. என் பொண்ணுக்கு என்னடி எப்படி சொல்லிட்டு வந்து வாங்கிட்டு சண்டைக்கு போகிறான். என்ன உன் பொண்ணுக்கு என்ன ஒரு சுடு தண்ணி கூட வைக்க தெரியாது. ஒழுங்காக எங்கள் அண்ணனை கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி சமைச்சு பழக சொல்லு. எங்கள் அண்ணனுக்கு சாப்பாடு வேணும். சாப்பாடு இல்லாமல் எங்கள் அண்ணனால் உயிர் வாழ முடியாது. ஏன் உங்கள் அண்ணன் சமைக்க மாட்டானோ அப்படின்னு சொல்லிட்டு வீண் சண்டைக்கு போகிறான். எங்கள் அண்ணா எதுக்கு ஒன்றா கல்யாணம் பண்ணிட்டு சமைக்கணும், நீ தான் சமைச்சு பழகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் வந்து நிஷியை பார்த்து சொல்கிறான். நிஷி சமைச்சு பழகுறேம்மா, அதுக்கேம்மா அப்படி சொல்கிறேன் அப்படின்னு அப்படி சொல்லிட்டு 3 பேரும் வந்துட்டு அதை அப்படி ரொம்ப பாசிட்டிவாக எடுத்துகிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. நிஷிக்கு வந்துட்டு இவங்க இப்படிலாம் எடுத்துப்பாங்க அப்படின்னு சத்தியமாக நினச்சிருக்கவே மாட்டா. அவள் என்ன நினச்சிருப்பானா, இது பெரிய பிரச்சனையாயிடும், இப்போ நம்ம ஜேகே கூட போகிற மாதிரி தான் இருக்கும் போல், இவங்களாம் நம்மள்ட்ட பேசுவாங்களா அப்படிலாம் சொல்லி யோசிச்சிருப்பா. பட் இவங்கெல்லாம் அப்படியே கேஷுவலாக அதை எடுத்துக்கிறாங்க. வீயும் வந்துட்டு இந்த விஷயத்தில் நிறைய அடிபட்டிருப்பாங்க. அவங்க அம்மா அப்பா 2 வீட்லேயுமே அக்செப்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ 2 பேரும் ஒரு சின்ன சின்ன விஷயத்துலேருந்து பார்த்து செஞ்சு நிறைய ஃபெயிலியர், நிறைய கஷ்டம். கையில் ஒரு கை குழந்த பால் கூட வாங்கி தர முடியாமல் கஷ்டத்தில் அவ்வளோ நாள் அவங்க அழுதுருப்பாங்க. அதனால அவங்களுக்கு வந்துட்டு இவங்க லைஃபாச்சும் நல்லா இருந்துட்டு போகுது, நம்ம கூட இருக்கலாம், எதுக்கு இப்படி கழட்டி விடணும் அப்படி சொல்லி தோண ஆரம்பிச்சிருச்சு. அதனால தான் 2 பேரும் ஓகே அப்படிங்கிற ஃபீலுக்கு டக்குன்னு வந்திருப்பாங்க. அப்படியே டேஸ்லாம் போக ஸ்டார்ட் ஆகுது. நிஷி நல்லா படிக்கிறா. நிஷி 10th தான் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் எடுத்திருப்பா. அது ஜேகேக்கும் நிஷி ஷாக் தான். ஏன்னா அந்தளவுக்கு நிஷி அவ்வளோலாம் படிக்க மாட்டா. ஒரு 10th அந்த ரேங்க் தான் எடுப்பா. பட் வீட்டில் என்ன சொல்லுவாங்கன்னா, நீ வந்து நல்ல ரேங்க் எடுக்கணும், மார்க் கம்மியாக எடுத்தனா கண்டிப்பாக ஜேகே அவனால் தான் நினப்பான். ஏன்னா இப்போ எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருச்சு, இந்த டைமில் நீ மார்க் கம்மியாக எடுத்தினா இப்போ நம்மளால தான் அப்படி சொல்லி எல்லாம் நினப்பாங்கன்னு சொல்லி ஜேகே நினப்பான். ஸோ நீ ஃபர்ஸ்ட் ரேங்க் எடு அப்படி சொல்லி உங்களை பார்த்து ஒயன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த ஒரு ரீசனுக்காகவே படித்து கஷ்டப்பட்டு அவ்வளோ நேரம் படித்து ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்திருப்பீங்க. ஜேகேக்கு அது அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். ஜேகேக்கு கால் பண்ணி சொன்னோடனே ஜேகே வேகமாக வீட்டுக்கு வந்திருப்பான். எல்லாருமே உட்காந்துருக்காங்க. நீங்கள் அவ்வளோ ஹாப்பியாக அப்போ ரியலியும் அப்படி சொல்லி கேட்டிருக்கேன். ஆமாம், நீ தான் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் இல்லாமல் சவுத் கொரியாலே ஃபர்ஸ்ட் மார்க் நீ தான் தெரியுமா அப்படின்னு. அப்படியா, இவ்வளோ விஷயத்தை எழுதுனால எல்லாத்துலேயும் நான் தான் ஃபஸ்ட் அப்படி சொல்லிட்டு அவன் அவ்வளோ ஹாப்பியாக குதிச்சிட்டு இருக்கோம். ஜேகே வந்த வேகத்தில் அப்படியே நிஷியை தூக்கி சுற்றிருப்பான். பொண்டாட்டி ஃபர்ஸ்ட் ரேங்க் ஆடி அப்படின்னு அப்படியே 3 பேர் பேனு பார்த்துட்டு இருக்காங்க. ஜேக்கு அப்போ தான் ரியலைஸ் பண்ணிட்டு அது அப்படின்னு பொண்டாட்டி கால் உடச்சிடுவேன் போட இறக்கி விட்றா அப்படி சொல்லிட்டு வந்து வேகமாக நிஷியை வாங்கிக்கிறான். சிரிச்சுட்டே வந்து ஜேகே விட்றா ஏதோ ஒரு ஆர்வத்தை தூக்கி சுற்றிட்டேன்.
தூக்கி சுற்றினதில் ஓகே. அது என்ன பொண்டாட்டி தெரிஞ்சோன்னே உரிமை ஆடுதோ, இன்னும் உரிமையெல்லாம் ஆடக்கூடாது சரியா? இன்னும் என் பொண்ணு 2 வருஷம் படிக்கணும் அப்படின்னு. அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிஷி வந்துட்டு ஜேகே பார்த்து சிரிக்கிறா, ஜேகேவும் பார்த்து சிரிக்கிறான். அதுக்கப்புறம் அவங்க டேஸ்லாம் போக ஸ்டார்ட் பண்ணுது. இப்போ நிஷி வந்து காலேஜுக்கு ஃபர்ஸ்ட் டே காலேஜுக்கு கிளம்பிட்டு இருக்கா. அம்மா ப்ளீஸ்மா அந்த ஷார்ட் ட்ரெஸ் நான் போடுறேன், வெளுத்துருவேன் நிஷி. அம்மா ஏம்மா இப்படி பண்ணுற? இங்கே பாரு, உனக்கும் ஜேகேக்கு இன்னும் 2 மந்த்தில் மேரேஜ். ஆமாம், அதுக்கு எதுக்கு இப்போ ஷார்ட் ட்ரெஸ்லாம் நான் அவாய்ட் பண்ணுறேன். ஜேகேக்கு ஷார்ட் ட்ரெஸ் போட்டால் சுத்தமாக பிடிக்காது. ஏன் உனக்கு தெரியாதா? அவன் சும்மா தான் சொன்னான், அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டேன் கூட அப்படி சொல்லிட்டு எங்கள் அம்மாட்ட ஆர்கியூமெண்ட் பண்ணி அந்த ட்ரெஸ்ஸை பிடுங்கிட்டு இருக்கீங்க. நிஷிக்கும் எனக்கும் அது சண்டை மாதிரி ஆயிடுச்சு. 2 பேரும் அந்த ட்ரெஸ்ஸை போட்டு இழுத்துட்டு இருக்காங்க. ஜேகே நிஷி என்ன பண்ணுற அப்படின்னே சொல்லிட்டு நிஷி வந்து பார்க்குறா. என்னாச்சு வயன் அப்படின்னே, இங்கே பாரு ஜேகே இந்த ட்ரெஸ்ஸை போடுறேன்னு நிற்கிறா அப்படின்னே பார்த்தா ஒரு சின்ன ஸ்கர்ட் தான், அதாவது உங்கள் நீஸ் கூட வராது, அதுக்கு மேலே ரொம்ப குட்டியோண்டாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி ஒரு கிராப் டாப் தான் எடுத்து வச்சுருக்கீங்க. இதெல்லாம் ட்ரெஸ்ஸுன்னு சொல்லி போட போறியா? இந்த ஜேகே நீயே பேசிக்கோ அப்படி சொல்லிட்டு ஒயின் கொண்டு போய் ஜேக்கிட்ட அந்த ட்ரெஸ்ஸை கொடுத்துட்டு போயிட்டான். ஜேகே வந்து அந்த டோரை க்ளோஸ் பண்ணிட்டு, இதெல்லாம் ஒரு ட்ரெஸ்ஸு நீ போட போறியா? ஜேகே எனக்கு இந்த ட்ரெஸ் ரொம்ப பிடிக்கும், ப்ளீஸ் எனக்கு கூட, நான் ஆசையாக வாங்கினேன், அப்பா கூட எனக்காக ஆசையாக வாங்கி கொடுத்தாரு. ஜேகே வந்து அந்த ட்ரெஸ்ஸை பார்த்துட்டே இருக்கான். நிஷி சைலண்ட்டாக பார்க்குறான். ஜேகே வந்துட்டு அவன் பேக்கெட்லேருந்து ஒரு லைட்டர் எடுக்கிறான். நிஷி வந்து பார்த்துட்டே இருக்கா. ஜேகே அந்த பாவடையை கொளுத்தே விட்டுட்டான். நிஷி வேமாட்டி ஜேகே என்ன பண்ணுற அப்படின்னா அவன் ஹைட்டுக்கு தூக்கிட்டான். அப்படி இந்த பாவடை எரிதான் அப்படியே கீழே போட்டுட்டான். சேம் டைம் அந்த ஷர்ட்டையும் சேர்த்து கொளுத்திட்டு இருப்பான். 2 அப்படி கீழே விழுந்து எரிஞ்சிட்டு இருக்கு. அந்த ஃபயர் ஆன உடனே அந்த ஸ்மெல் வரும்ல, அதை கவனிச்சுட்டு வேமா ஒயின் வந்து வந்திருப்பாங்க. பார்த்தா அந்த ட்ரெஸ் எரிஞ்சிட்டு இருக்கு. நிஷி அப்படியே ஜேகே முறைச்சிட்டு நின்றுட்டு இருக்கா. என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்குறான். உன் பொண்ணுக்கு இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் வாங்கி கொடுத்தா ட்ரெஸ்ஸை எரிச்சு விட்டுருவேன், ஒழுங்காக ஃபுல் கவர்டாக ட்ரெஸ் போட சொல்லு. அவள் என்னோடய ஒய்ஃபாக வரப்போகிறா, ஸோ அதுக்கேற்ற மாதிரி ட்ரெஸ் வாங்கி கொடு, உனக்கு தெரியுமே என்னோடய கண்டிஷன்ஸ் என்னென்னு, அந்த கண்டிஷன்ஸ் படி தான் ட்ரெஸ் இருக்கணும். நிஷி வேமா வந்துட்டு ஜேக்கெட் வந்துட்டு என்ன இப்படி பண்ணுற, இத்தனை நாள் நீ ஒன்றும் சொன்னது இல்லை, இப்போ எதுக்கு ட்ரெஸ் எல்லாம் இருக்கிறேன், எனக்கு உன்னை பார்த்தாலே டென்ஷன் ஆகுது ஜேகே அப்படி சொல்லிட்டு நிஷி வந்து கத்துறா. இங்கே பாரு நிஷி அப்படி சொல்லிட்டு ஜேகே முறைக்கிறான். இவங்க 2 பேரும் என்ன இவன் எப்படி சண்டைக்கு நிற்கிறா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. இவ்வளோ நாளாக நீ போட்ட ட்ரெஸ் வந்து ஸ்கூல் ட்ரெஸ், அது என்னால் எதுவுமே சொல்ல முடியாது, ஸோ நான் வாயை மூடிக்கிட்டு இருந்தேன். இன்னும் பேர் அந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு எரிச்சு விடுவேன், உன்னோட சைஸை விட டபுள் சைஸ் ட்ரெஸ் மட்டும்தான் போடணும் அப்படி சொல்லிட்டு நிஷி ஷாக்கில் பார்க்குறா. உன் ட்ரெஸ் ஃபுல்லாகவே லூஸாக இருக்கும், இன்னும் உன் பேண்ட்டை மட்டும் டைட்டாக போட்ட பேண்ட்டை கிழிச்சிருவேன் பார்த்துக்க. அப்படியே நிஷி நாளைக்கு எதுவுமே பேச முடியல, சைலண்ட்டாக ஜேகே பார்த்துட்டு இருக்கா. நாளைக்கு ஷாப்பிங் நீ நானும் போகிறோம், நான் வாங்கி தர ட்ரெஸ் மட்டும்தான் போடுறேன், ஏன்னா கல்யாணத்துக்கு அப்புறமா நீ அதே ட்ரெஸ் தான் போடுற, வெளுத்துருவேன், முன்னாடி இருந்தே பழகிக்கோ அப்படி சொல்லிட்டு ஜேகே வந்து மிரட்டிட்டு போய் உட்காந்துருக்கா. நிஷி சைலண்ட்டாக அவங்க அம்மாவை பார்க்குறா. இரு என்னோட ட்ரெஸ் தரேன். அம்மா ஜேகே சொன்ன சைஸில் என் ட்ரெஸ் தான் இருக்கும் அம்மா அப்படி சொல்லிட்டு அவள் அப்படியே அப்பாவி மாதிரி பார்க்குறான். நிஷி வேறு வழியே இல்லை, உனக்கு தானே ஜேகே பிடிச்சிருந்துச்சு, ஸோ ஜேகே சொல்கிற மாதிரி இருந்துக்கும். ஜேகே வந்துட்டு மற்ற எல்லா விஷயத்துலையும் உன்னை விட்டுருவான், ஃபுட்டு மற்றபடி ஃப்ரெண்ட்ஸ் கூட சுற்றுறது எல்லாமே உன்னை ஃப்ரீயாக விடுவான், பார்ட்டி கூட விடுவான். பட் ட்ரெஸ் விஷயத்தில் எங்கள் அண்ணன் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. எங்கள் அண்ணன் அவ்வளோ மிரட்டு தெரியுமா, காலேஜ் டைமில் உங்கள் அப்பா கூட என்னை திட்டினதில்லை, பட் நான் ஜேகிட்ட நிறைய திட்டு வாங்கியிருக்கேன் ட்ரெஸ் விஷயத்தில். ஸோ அவனோட ஒய்ஃபாக இருந்துட்டு பர்ஃபெக்டாக இரு அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு உங்களோட ட்ரெஸ் தான் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறீங்க. நிஷி அம்மா இது லூஸாக இருக்கும் போய் போட்டு அப்படின்னு சரின்னு சொல்லிட்டு அவளும் குடிச்சிட்டு போட்டு வரா. அப்படியே பேண்ட்லாம் தொலைதுலன்னு இருக்குது. அவளை பொறுத்த வரைக்கும் இப்படி காலேஜ் போனால் ஃபிட்டாக போட்டு சும்மா மாடல் மாதிரி போகணும் அப்படி சொல்லி அவள் இமேஜின் பண்ணிப்பா. இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்க அவள் ட்ரெஸ்ஸு அப்படி சொல்லிட்டு பார்க்குறா. அவளுக்கு ஏதோ நைட்டி போட்டிருக்க ஒரு ஃபீல் கிடைக்குது, இதெல்லாம் போட்டு போகணும் அப்படி சொல்லிட்டு வெளியே வரா. ஜிகி இப்படி ஒரு பிரைட்டான ஸ்மெல் க்யூட்டாக இருக்குது அப்படி சொல்கிறான். நிஷிக்கு அப்படியே டென்ஷன் ஆகுது, இது க்யூட்டாடா பைத்தியக்காரி மாதிரி இருக்கேன்டா அப்படி சொல்லி அவளுக்கு தோணுது. அதுக்கப்புறம் வந்துட்டு நிஷி சாப்பிட்டுட்டே ஜேகே பார்த்துட்டு ஜிகி ப்ளீஸ் அப்படிங்கிறா. ட்ரெஸ் விஷயத்தில் என்ன கண்ட்ரோல் பண்ண முடியாது, இந்த விஷயத்தில் நான் தான் உன்னை கண்ட்ரோல் பண்ணுவேன், கம்முன்னு உங்கள் அப்பா நான் கூட பேச முடியாது அப்படின்னு பார்த்துட்டு டே அவள் சின்ன பிள்ளைடா. ஜேகே வந்து முறைக்கிறான். நம்ம இருந்தது வேற, இப்போ இருந்தது வேற, எல்லா டைமும் ட்ரெஸ் தானே போடுறாங்க. வாயை மூடிக்கிட்டு வந்துட்டு எதுவுமே பேசல. டேக்கு சிரிப்பாக வருது. ஏன்னா நீங்கள் ஒரு 10 ட்ரெஸ் இந்த மாதிரி ஷார்ட்டாக தான் வாங்கிட்டு இருப்பீங்க, ஆடி இருப்பீங்க. அப்பே டே சொல்லியிருப்பான் இந்த மாதிரி ஷார்ட் ட்ரெஸ் போடக்கூடாது, நீங்கள் படாமேரி நீ சொல்கிறல யாருக்கு எப்போவே மினிட்ட சொல்கிற அப்படி சொல்லி அவனை மிரட்டி வேற விட்டுருப்பீங்க. அவனுக்கு அப்படி சிரிப்பாக வருதுங்க. ஐயோ இதெல்லாம் ஒரு ட்ரெஸ்ஸு காலேஜுக்கு, ஐயோ எனக்கே அசிங்கமாக இருக்கே அப்படி இருக்கு உங்களுக்கு. ஒரு வழியாக அந்த ட்ரெஸ்ஸை காலேஜுக்கு போட்டு போயிருப்பீங்க, உங்களுக்கு மினியை பார்த்தோன்னு அதுக்கு மேலே சிரிப்பு. ஏன்னா உங்களை விட இன்னும் லூஸாக போட்டிருக்கா. என்னடி இது, உங்கள் அண்ணன்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லி ஷாப்பிங் கூட்டு பண்ணல, பார்த்து எப்படி வாங்கி கொடுத்துருக்காங்க. சரி கருமா நல்லாவே இல்லை அப்படி சொல்லிட்டு அவ்வளோ புலம்புறா. நீங்கள் எனக்கு அதுக்கு மேலே கொடுமை தெரியுமா, இன்னைக்கு ஒரு ட்ரெஸ்ஸை கொளுத்தி விட்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த கதையெல்லாம் சொல்கிறீங்க. நான் நினச்ச பரவாயில்ல உங்கள் அண்ணையை வாங்கி தான் கொடுத்தா, உங்களால் கொளுத்தியாக ஒரு சாவு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அப்படி சாவ ஒரு ஆணி. அவளை பார்த்துட்டு ரொம்ப பண்ணாதடி, இங்கே பாருடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பார்க்குறாங்க. என்ன அப்படிங்கிற மாதிரி மினியை பார்க்குறீங்க. நானாச்சும் வீட்டில் இருக்கப்போ ஷர்ட் ட்ரெஸ் போட்டுக்கலாம்,
அதை வந்து உங்கள் அண்ணன் அதெல்லாம் பார்க்க மாட்டான். பட் உனக்கு வேறு வழியே இல்லை ஜேகே, வீட்டில் கூட நீ போட்டினா பார்த்துருவான், செத்தடி அப்படின்ட்டு போகிறான். நீங்கள் உண்மையில போச்சு, என் வாழ்க்கையில் இனிப்பேல் டைட்டான ட்ரெஸ்ஸுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்குது உங்களுக்கு. அப்படியே வந்து உங்கள் டேஸ்லாம் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ நீங்களும் ஜேகே வந்து எங்கேஜ்மெண்ட் ட்ரெஸ்க்கெல்லாம் எடுக்க போயிருப்பீங்க. அதெல்லாம் வந்துட்டு ஜேகே ஃபிட்டாக தான் கொடுக்குறான். நீங்கள் அவனை பார்த்துட்டு இதை மட்டும் எதுக்கு ஃபிட்டாக எடுக்கிறான், என் தலையெழுத்து அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு போகிறான். நீங்கள் எப்படி பார்க்குறான் பாரு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. மேரேஜ்க்கு ட்ரெஸ் எடுக்கிறீங்க, வந்துட்டு அமைதியாக உங்களுக்கு அழகழகாக, அதாவது ஓப்பன் இருந்தாலும் சும்மா அழகாக இருக்கணும் அந்த மாதிரி ட்ரெஸ்ஸாக பார்த்து எடுத்து காட்டுறான். அப்படியே ஜங்குக்கு பார்த்தா ஃபுல் க்ளோஸ்டு, ஒரு இடத்துல கூட உங்கள் ஸ்கின் தெரியாது, அப்படியே தான் எடுத்து காட்டிகிட்டு இருக்கான். வந்துட்டு ஃபுல்லாகவே வீக் காட்டுற ட்ரெஸ்ஸஸ் மட்டும்தான் பிடிக்குது. இது நல்லா இருக்குது ஜேகே, உங்கள் அப்பன் ட்ரெஸ்ஸை பார்க்காத வெளுத்துருவேன், என் ட்ரெஸ்ஸை பாரு அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு ஃபுல்லாக ஒரு க்ளோஸ் ட்ரெஸ் தான் எடுத்திருக்கான். அதில் துள்ளி கூட உங்கள் ஸ்கின் தெரியாதுங்க. இப்படி ஒரு ட்ரெஸ்ஸாக அப்படிங்கிற மாதிரி வீடியோ பார்க்குறீங்க. எனக்கு சிரிப்பாக வருது. அவங்க அப்பையும் கூட சேர்ந்துட்டு கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணி எங்கள் அண்ணன் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஒரு வழியாக அந்த ட்ரெஸ்லாம் எடுத்து முடிச்சிருப்பீங்க. அதுக்கப்புறம் போட்டு பார்த்து கூட உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. அம்மா என்னம்மா இது ஃபுல் க்ளோஸ்டாக இருக்குது, மேரேஜ்க்கு இப்படியே போடுவாங்க. நிஷி வேறு வழியே இல்லை, நீ இப்படி தான் போடணும். அம்மா நிஷி அப்படிங்கிறவங்க நீங்கள் சரின்னு சொல்லிட்டு எல்லாம் எடுத்துருப்பீங்க. அதுக்கேற்ற மாதிரி ஆக்சரிஸ் எல்லாமே ஜேகே தான் செலக்ட் பண்ணிப்பான். ஒன்று கூட நீங்கள் செலக்டே பண்ணிக்க மாட்டீங்க. நீங்கள் வந்து அவனுக்கு செலக்ட் பண்ணியிருப்பீங்க. அவனுக்கு நீங்கள் அழகழகாக பார்த்து எடுத்து கொடுத்துருப்பீங்க. இப்படியே டேஸ்லாம் போய் இன்றைக்கி உங்கள் மேரேஜ் டே, அழகாக அந்த ட்ரெஸ் போட்டிருக்கீங்க. உங்களுக்கு அப்படியே அந்த மேக்கப் அதோடலாம் பார்க்கும்போது அந்த ட்ரெஸ் அவ்வளோ பிடிச்சிருக்கு. பரவாயில்லையே, ஜேகேயோட செலெக்ஷன் செம்மையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. உங்கள் கையை பிடிச்ச விட்டு போகிறான். உங்களை பார்த்துட்டு இவ்வளோ சீக்கிரமாக அப்பா விட்டு கல்யாணம் ஆகி போவேன்னு அப்பா நினைக்கவே இல்லை. நீங்கள் வந்து பார்க்குறீங்க. அப்பாவுக்கு நீனா அவ்வளோ பிடிக்கும். அவள் ஏதாவது சண்டை போட்டானா உடனே வீட்டுக்கு வந்துடுச்சு சரியா, அப்பா உனக்காக காத்திருக்கேன், எப்போவுமே உனக்கு அந்த கதை திறந்துருக்கும். நீங்கள் பார்த்து சிரிச்சிட்டே கண்டிப்பாக வந்துடுவேன்ப்பா, இவன் ஏதாச்சும் பஞ்சாயத்து வச்சுட்டே இருப்பான் போல, உன் வீட்டுக்கு அடிக்கடி வருவேன், அப்பா என்னை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்பா பொண்ணு இப்படி தான் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. கரெக்டாக ஜேகேட்ட வந்து வந்து உங்கள் கையை கொடுத்துட்டு இங்கே பாரு, என் பொண்ணுக்கிட்ட சண்டைக்கிட்ட கட்டினேன் வெளுத்துருவேன், நீ சண்டை கட்டினா என் பொண்ணு கூப்பிட்டு வந்துடுவேன், ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு. நான் சண்டையே கட்ட மாட்டேன், உன் பொண்ணு எப்போவுமே வீட்டுக்கு என் கூட மட்டும் தான் ஒரு வேலை தவிர கோச்சிக்கிட்டு வரமாட்டா சரியா அப்படின்னு. கோச்சிட்டு வர வேணாண்டா, நல்லா பார்த்துக்கோ, தங்க மாதிரி வளர்த்துருக்கேன், உன்கிட்ட கொடுக்குறேன் பார்த்துக்கோ, உன்னை நம்பி தான் கொடுக்குறேன், நல்லா பார்த்துப்பேன் அப்படி சொல்லிட்டு அவன் வந்து உங்கள் கையை பிடிச்சி உங்களை ஸ்டேஜில் எடுத்துறா. நீங்கள் அவனை பார்த்துட்டு நல்லா பார்த்துப்பில்ல, சூப்பராக பார்த்துப்பேன், எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஜேகே வந்துட்டு லைட்டாக சிரிக்கிறான். எனக்கு நீனா அவ்வளோ பிடிக்கும் ஜேகே, ஃபைனலி உன்னோட ஹேண்டை பிடிச்சிட்டேன், அது பேரண்ட்ஸ் பர்மிஷனோட, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஜேகே வந்து ரிங் பண்ணிக்கிறீங்க. ஜேகே வந்துட்டு அவ்வளோ ஹாப்பியாக சேஞ்ச் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து லிப்பில் தான் கிஸ் பண்ணுறான். ஐயோ இவன் இப்பயே ஸ்டார்ட் பண்ணுறானே அப்படிங்கிற மாதிரி இருக்குது வீக். பட் லைட்டாக சிரிக்கிறான். வீக் அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது மனசுக்குள்ளே. ஃபைனலி நம்ம பொண்ணு ஒரு நல்ல பையன்கிட்ட கொடுத்துருக்கேன், இப்போ ரொம்ப நல்லா பார்த்துப்பான், இவனை மாதிரி ஒரு பையன் தேடினாலும் கிடைக்காது, அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படி இருக்குது வீக். அவனுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஒயின் சைட் பார்த்தா அண்ணே என் பொண்ணு ராணி மாதிரி பார்த்துக்கும், எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒயினும் நினச்சிட்ருக்கா. ஒரு வழியாக அந்த மேரேஜ்லாம் முடிஞ்சிச்சு. இன்றைக்கி வந்து உங்களுக்கு வந்து ஜேகே வீட்டில் தான் ஃபர்ஸ்ட் நைட். அது எல்லாமே வீதான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கான். டே நிறைய ஃப்ளவர் போடுறா ஜேகே, கொளுத்தி விட்ருண்டா அவனே, ஏய் போடுறா நிறைய போடுறா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே டெக்கரேஷனுக்கு ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கான். சிரிச்சிட்டே வந்து ஃபைனலிடா டே உன் பொண்ணு கூடடா இப்படிலாம் பேசாத அப்படியே, மச்சானா பேசுவோம் சரி பேசு அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் இப்போ ஃப்ரெண்டாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபைனலி ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு வந்துட்டேன். அவன் சொல்லிட்டு ஜேகே விட்டு இப்படி ஒரு ப்ரௌடான ஸ்மைல் சிரிக்கிறான். ப்ரௌடான ஸ்மைலாக சிரிக்காத வைக்கங்கிட்ட நாயே, என் புள்ள கூட தான் நடக்குது, அப்படி பார்த்தா எவ்வளோ லேட்டுன்னு யோசிச்சு அப்படி சொல்லிட்டு அதுக்கும் கலாய்க்கிறான். என்னடா ப்ரௌடாக சிரிச்சாலும் கலாய்க்கிற அப்படின்னு. சரி வைக்கங்கிட்டவனே படா வைக்காம அப்படின்னு. அதுக்கப்புறம் ஜேகே கிளம்பிட்டு வரான். வந்துட்டு இந்த ட்ரெஸ் போடும் அந்த ட்ரெஸ் போடும் அப்படி சொல்லிட்டு ஐடியாலாம் கொடுத்துட்ருக்கான். உங்கள் அம்மா வந்து உங்களை அழகாக கிளப்பி விட்டேன். ஜேகே அண்ணன் நல்லா பார்த்துக்கோ சரியா, நீ நல்லா இருப்ப, அம்மாவுக்கு அதில் ரொம்ப நம்பிக்கை இருக்குது. பட் ஜேகே அண்ணவன் நல்லா பார்த்துக்கோ, ஏன்னா அவங்க லைஃப்பில் நீ மட்டும்தான் இருக்க, அம்மா அப்பா எல்லா உறவும் நீ மட்டும்தான். இப்போ உன்னோட குழந்தை வந்தால் தான் அவங்களுக்கு வந்து அடுத்த உறவே. ஸோ அப்படிங்கிறப்ப சீக்கிரமாக குழந்தை பெற்றுக்கோ. எல்லோரும் காலேஜ் படிக்கிற பெற்றுக்காதன்னு சொல்லுவாங்க, நீ என்ன பெற்றுக்கோன்னு சொல்கிறேன். எங்கள் அண்ணனோட லைஃப்பில் நெக்ஸ்ட் மூமெண்ட்டே நீ தான் அப்படிங்கிறப்ப சீக்கிரமாக குழந்தை பெற்றுக்கொடு. எங்கள் அண்ணனுக்கும் குழந்தை பார்க்கணுன்னு நிறைய ஆசை இருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தப்ப எங்கள் அண்ணன் சொல்லிச்சு சீக்கிரமாக நானும் கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்றுக்கிறேன்னு சொல்லி. அப்போ அண்ணன் கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்துச்சு தெரியும்ல? தெரியுமா? தெரிஞ்சுக்கிட்டா சந்தோஷம்தான். ஸோ சீக்கிரமாக அண்ணனுக்கு ஒரு குழந்தைய பெற்று கொடு சரியா அப்படின்னு. சரிம்மா, ஸ்டடீஸ் கூட பார்த்துக்கலாண்டி, அதெல்லாம் கரஸில் போட்டு படிச்சுக்கலாம், குழந்தைய மட்டும் பெற்று கொடுத்துரு ஓகேவா? அதெல்லாம் பெற்றுக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சிரிக்கிறீங்க. சின்ன பிள்ளை நினச்சேன், பெரிய பிள்ளையாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாயின் வந்து சிரிச்சிட்டே போகிறா. அதுக்கப்புறம் உங்களை வந்து இப்போ ஜேகே ரூமுக்கு அனுப்பிட்டாங்க. நீங்கள் ஜேகே கிட்டே நின்றுட்டுருக்கீங்க. ஜேகே உங்களை பார்த்துட்டு என்ன அப்படின்னு உட்காரலாமா எப்படின்னு ஓகேன்னு சொல்லிட்டு நீங்களும் ஜேகே உட்காந்துட்டீங்க. ஜேகே உங்களை பார்த்துட்டு என்னடி சைலண்ட்டாக இருக்க? ஒன்றும் இல்லை ஜேகே நான் உனக்கு கேட்குவான். கேளு அப்படி சொல்லிட்டு ஜேகே வந்து உங்களை பார்க்குறான்.
உன் எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டை மறந்துட்டியா இல்லையா? ஜிகே உங்களை பார்த்துட்டு. அதே எதுக்குடி இப்போ கேட்குறேன்? சொல்லு. மறந்துட்டேன் அப்படிங்கிறான். நிஜமா? மறந்துட்டேன். உன் எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டோட நேம் என்ன? நிஷி. நான் இல்லை, எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் நேம். எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டோட நேம் தான் நிஷி. நீங்கள் எப்படியோ உன்னை பிளாங்காக பார்க்குறீங்க. உனக்கு பேர் வச்சதே நான் தான். ஏன்னா அவள் இறந்து கரெக்டாக 10 மாதத்தில் நீ பிறந்த. எனக்கு என்னமோ நிஷியே பிறந்துட்ட மாதிரி இருந்துச்சு. அதனால தான் உனக்கு நிஷின்னு பேர் வச்சேன். ஒரு வேளை அவன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணாமல் இருந்தால் நீயே பண்ணியிருப்ப தானே? ஜேகே லைட்டாக சிரிக்கிறான். அட பாவி அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அவனை பார்த்துட்ருக்கீங்க. அப்புறம் இது கூட வேணாம்னு நடித்தேன். அதுவும் ஸ்டடீஸ்க்காக அப்படி பண்ணேன். இப்போ தான் நீயே என் ஒய்ஃப் ஆகிட்டு அப்படி சொல்லிட்டு ஜேகே வந்து அப்படியே உங்களை படுக்க வைக்கிறான். நீ ஜேகே பார்த்துட்டு, சி ஃப்ராடு, உன் எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் நேமாக வச்சே. நான் கூட என் பேர் சூப்பராக இருக்குது ஜேகே, பார்த்து வச்சுருக்கேன் அப்படிலாம் நினச்சேன் தெரியுமா? ஐயோ ஏன் ஜேகே அப்படி பண்ணேன்? என்ன பண்ணாங்க அப்படி சொல்லிட்டு ஜேகே வந்து உங்களை கிஸ் பண்ணுறான். கிஸ் பண்ணாத அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஜேகே தள்ளுறீங்க. ஜேகே சிரிச்சிட்டே வந்து கிஸ் பண்ணிகிட்ருக்கான். அதுக்கப்புறம் நீங்களும் வந்து ஜேகே கிஸ் பண்ணுறீங்க. ஜேகே அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்டெப்பாக அப்படியே மூவ் பண்ணுறவங்க ட்ரெஸ்லாம் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டு அவன் ட்ரெஸ்ஸையும் மூவ் பண்ணிட்டு அங்கங்கே அப்படி வெயிட் பண்ணுறாங்க. ஜேகே எவ்வளோ வேணால் மூவ் பண்ணு, இந்த வீட்டில் யாருமே இல்லை, இன்றைக்கி நானும் மட்டும்தான், யாருக்கும் கேட்காது, இந்த வீடு அதிர்ற அளவுக்கு மூவ் பண்ணு. நீங்கள் ஜேகே பார்த்து ஓகே ஜேகே அப்படி சொல்லிட்டு உங்கள் மார்னிங் சவுண்ட் அவ்வளோ கேட்குது. அப்படியே ஸ்டார்ட் பண்ணுறான். ஜேகே அழி 2 பேரும் மாற்றுக்கிட்டு அப்படி மூவ் பண்ணிட்டுருக்கீங்க. அப்படியே அந்த செக்ஷன்லாம் முடிஞ்சு ஜேகே உங்கள் பக்கத்தில் படுத்துருக்கா. நீங்கள் ஜேகே பார்த்துட்டு எனக்கு சீக்கிரமாக ஒரு குழந்தை வேணும். ஜேகே உங்களை பார்த்துட்டு, நீ ஏன் குழந்தை கேட்குற? அம்மா சொன்னாங்க சீக்கிரமாக ஒரு குழந்தைய பார்த்து என் ஜேகே அண்ணா குழந்தைன்னு சொல்லி என் கையில் கொடு. ஸோ அம்மாவோட ஆசையை நிறைவேற்றலான்னு இருக்கேன். ஜேகே உங்களை பார்த்து லைட்டாக சிரிச்சிட்டு, பெற்றுக்கலாம், ஃபஸ்ட்டு காலேஜ் முடி. எனக்கு குழந்தை வேணும். ஏய் காலேஜ் முடி அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஜேக்கிட்ட ஓங்கறீங்க. ஜேகே நோ காலேஜ் முடி அப்படி சொல்லிட்டே இருக்கான். நீங்கள் ஓங்கறீங்க, கேட்கவே மாட்டேங்கிறான். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துட்டு நீங்கள் எதாவது குக் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஜேகே வந்துட்டு உங்களை பார்த்துட்டு, எப்படி சமைக்கலாம் கற்றுக்கிட்டேன்? உன் ஃப்ரெண்டு தான். ஏன்டி மூஞ்சி அப்படி இருக்குது? எங்கள் அம்மா என்னை பற்றி என்ன சொல்லிச்சு தெரியுமா? உனக்கு சுடு தண்ணி கூட வைக்க தெரியாது, எங்கள் அண்ணனை கல்யாணம் பண்ணி எங்கள் அண்ணன் வாழ்க்கையவே அழிக்கிறடி அப்படின்னுச்சு. அப்போல்லாம் இல்லைன்னு சொல்லி ப்ரூவ் பண்ண தான் சமைச்சிட்டு இருக்கேன். ஸோ மூட்டு தின்னுப்புறோம் ஜிகே. ஓகே அப்படி சொல்லிட்டு சைலண்ட்டாக பார்த்துட்ருக்கான். நீங்கள் சமைச்சிட்டு வந்து வைக்கிறீங்க, டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. ஜிகே சாப்பிட்டு ரியலி ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்படியே ஆமாம் அப்படி சொல்லிட்டு ஜிகே வந்து அப்படியே உங்ககிட்ட வரா. நீங்கள் ஜிகே பார்த்துட்டு சாப்பிடு ப்ளீஸ் அப்படின்னு ஓகேன்னு சொல்லிட்டு அவன் சாப்பிட்றான். அதுக்கப்புறம் 2 பேரும் உட்காந்து மூவி பார்த்துட்டுருங்க. ஜேகேக்கு அந்த மூவி பார்க்க மூடுதாகுது. நீங்கள் ஒன்று பார்த்துட்டு ஹாரர் மூவி இதுக்கு இருக்குல்ல ஒன்று மூடாது. ஃபர்ஸ்ட் டைம் என் பக்கத்தில் நீ என் ஒய்ஃபாக உட்காந்துருக்கு, அதுவும் அந்த மஞ்சள் தாலி கண்ணுக்கு தெரியறப்ப எப்படி எந்த பையனை ஆல்ரெடி கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே திருப்பி அங்கே ஒரு செகண்ட் ஸ்டார்ட் பண்ணுறேன். அப்படியே ஹாப்பியாக போயிட்டுருக்கு. உங்கள் லைஃபே ரொம்ப ஹாப்பியாக போயிட்டுருக்கு. ஜேகே கூட அப்பப்போ ரிலேஷன்ஷிப்பில் இருக்குது. உங்கள் காலேஜ் ஸ்டடீஸ் அதுக்கெலாம் ஜேகே அவ்வளோ ஹெல்ப் பண்ணுவான். நீங்களும் அவன் கூட சேர்ந்து அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அப்பப்போ உங்கள் வீட்டுக்கு போயிட்டு வருது அப்படிலாம் இருக்குது. இன்றைக்கி டேக்கும் மினிக்கும் வந்து மேரேஜ். நீங்கள் வந்துட்டு அங்கிட்டு இங்கிட்டு சுற்றிட்டே அலையிறீங்க. உங்களை பார்த்துட்டு ஜேகே கொஞ்சம் நம்மாச்சும் உட்காரு, கால் விலைக்க போகுது. ஓகே அப்படி சொல்லிட்டு நீங்கள் அங்கிட்ட இங்கிட்டு ஒர்க் பண்ணிட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. நீங்கள் வந்து அமைதியாக உட்காந்துட்டீங்க. ஜேகே என்ன பம்பர மாதிரி வேலை செஞ்சுட்டு இருந்தா ஆளக்கணை பொண்டாட்டி அப்படி சொல்லிட்டு ஜேகே தேடிட்டு இருக்கான். என்னத்தடா தேடுறாடி, இந்த வேலையை பண்ணுறான். இருடா என் ஒய்ஃபை காணப்படாது. நிஷி வா அப்படின்னானு. ஆமாம் நிஷி இப்படி தேடுறா அப்படின்னாரு. சரின்னு சொல்லிட்டு 2 பேர் சேர்ந்து உங்களை தேடிட்டு இருக்காங்க. ஒரு சேரில் சைலண்ட்டாக உட்காந்துருப்பீங்க. ஜேகே உங்ககிட்ட வந்து என்னாச்சு ஏன் உட்காந்துருக்கேன்? ஒன்றும் இல்லை ஒரு மாதிரி இருந்துச்சு. ஏன் என்னாச்சு அப்படி சொல்லிட்டு வீ கேட்குறான். பசிக்குது போல பாடுறான்னு சாப்பிடவே இல்லையா அப்படி சொல்லிட்டு வேமா வீ வந்து சாப்பாடு வாங்கிட்டு வந்து நிஷிக்கு ஊட்டி விட்றா. நிஷி பார்த்துட்டு அப்போ இல்லைப்பா பரவாயில்ல அப்படி சாப்பிடுமா அப்படி சொல்லிட்டு ஊட்டி விட்றான். அதுக்கப்புறம் இன்னும் 10 நிமிஷத்தில் மேரேஜ். நீ ஓகேவா ஸ்டேஜ் ஏறியா இல்லை என்ன பண்ணலாம்? இல்லைப்பா நான் ஸ்டேஜுக்கு வரேன் அப்படின்னா சரி வான்னு சொல்லிட்டு ஜேகே தான் உங்களை கூப்பிட்டு போயிருப்பா. நீங்கள் ஜேகே கையை பிடிச்சி நின்றுட்டுருக்கீங்க. இப்போ வந்து அந்த மேரேஜ் நடந்துகிட்ருக்கு. அதை வந்து அவங்க 2 பேத்துக்கு இந்தியன் ஸ்டைலில் தான் நடந்துட்டுருக்கு. ஏன்னா மினி வந்து இந்தியன் தான். ஸோ இந்தியன் ஸ்டைலில் உட்கார வச்சு மேரேஜ்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. தாலிலாம் கட்டி முடிச்சிட்டாங்க. நீங்கள் வந்து நின்றுட்டுருக்கீங்க. உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நீங்கள் ஜேகே அப்படிங்கிறீங்க. என்னாச்சு அப்படி சொல்லிட்டு ஜேகே பார்க்குறோம். நீங்கள் அப்படியே ஜேகே மேலே மயங்கிட்டு நிஷி என்னாச்சு அப்படிங்கிறான். டக்குன்னு அந்த தாலி அப்போ தான் கட்டி முடிச்சிருப்பாங்க. வேகமாக திரும்பிட்டு என்னாச்சு அப்படின்னு பார்க்குறோம். மினி என்னாச்சுன்னு பார்க்குறான். அதுங்காட்டி ஜேகே வந்து உங்களை தூக்கியிருப்பான். இங்கே என்னாச்சுன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தெளிய வைக்கிறாங்க. நீங்கள் தெரியவே இல்லை. வேகமாக உங்களை ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போயிருப்பாங்க. அதாவது உங்கள் மண்டபத்தில் உங்கள் ஃபேமிலி மொத்தமாக ஹாஸ்பிட்டலுக்கு வந்துருச்சு. அதாவது மினி வந்து கட்டின தாலி அந்த மாலை அப்படி நிற்கிறா. மாலையும் நின்றுட்டுருக்கான். அப்படி எல்லாம் அவ்வளோ பதட்டமாக பார்த்துட்ருக்காங்க. உங்களுக்கு வந்து உள்ளே பார்த்துட்ருக்காங்க. அப்படியே ஜேகே ஐஸ்லேருந்து டியர்ஸ் வந்துட்டுருக்கு. சாப்பிட்டாடா நீ தானோட ஊட்டிவிட்ட என்னாச்சுடா என்ன மயக்கம் போட்டா என்னாச்சுடா அப்படி சொல்லிட்டு ஜேகே அவ்வளோ பயப்படுறான். ஒன்றும் இல்லை இரு பார்த்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது டாக்டர் வெளியே வந்துட்டு அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் யார்? நான் தான். என்னாச்சு அவளுக்கு ஏன் மயக்கம் போட்டான்? ஷீ இஸ் ப்ரெக்னென்ட். ஸோ அதனால் சரியாக சாப்பிடல போல், அதனால தான் மயக்கம் வந்துச்சு. ஸோ ஊசி போட்டிருக்கோம், மாத்திரை கொடுத்துருங்க, 1 ஹவரில் டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம் அப்படின்னு. ப்ரெக்னென்ட்டா அப்படிங்கிற மாதிரி இவனுக்கே ஷாக்கில் இருக்குது. அதுங்காட்டி எல்லாம் ஹாப்பி ஆகிட்டாங்க. பாரு எங்கள் மேரேஜ் அன்றைக்கி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மினிக்கு வந்து அதுக்கு மேலே ஹாப்பிட்டு
ஃபைனலி நான் மாமா ஆகிட்டேன் அப்படின்றான். மினி பார்த்துட்டு ஃபைனலியா ஏன் இத்தனதுக்கு முன்னாடி மாமா ஆனதுலையா இதாண்டி ஃபஸ்ட் டைம் கமெண்ட்ரி அப்படி சொல்லிட்டு எல்லோரும் அவ்வளோ ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து பொறுமையாக கண்ணு முழிக்கிறீங்க. ஆப்போசிட்டில் எல்லோரும் நின்றுருக்காங்க, ஹாஸ்பிட்டல் நின்றுருக்காங்க. அப்படியே அந்த கல்யாண கோலத்தில் நின்றுருக்கா. மினி அப்படி தான் நீங்கள் ஏன் என்னாச்சு எல்லாம் ஏன் ஹாஸ்பிட்டல் வந்திருக்கீங்க என்னாச்சு அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பதட்டமாக எழுந்திரிக்க வரீங்க. விஜய்க்கு உங்களை அப்படியே அமைக்க பிடிச்சிட்டு நிஷி இப்பெல்லாம் வேகமாக எழுந்திரக்கூடாது ஏன் என்னாச்சு அப்படி சொல்லிட்டு நீங்கள் அவனை பார்க்குறீங்க. நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க. நீங்கள் அப்படியே ஒரு நிமிஷம் ஷாக் அண்ட் ஹாப்பியில் பார்க்குறீங்க. நிஜமா அப்படி சொல்லி கேட்குறீங்க. நிஜமா நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க அப்படின்னு வந்துட்டு வேமா உங்களை ஹக் பண்ணிட்டு என் பொண்ணையாக ஒரு குழந்தை என் பொண்ணுக்கு குழந்தை பிறக்க போகுது அப்படிங்கிறான். உங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாகிடுச்சு. உங்கள் ஃபேமிலி எல்லோரும் அவ்வளோ ஹாப்பியாக உங்களை பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. ஹாப்பி எண்டிங். இந்த ஸ்டோரி எப்படி இருக்குது அப்படி சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படிங்கிறது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கு வந்து ஒரு நல்ல வியூஸ் போயிட்டு இருந்துச்சு. கடைசியில் நான் அப்படியே பாதியில் ஸ்டாப் பண்ணி இப்போ ரெகுலராக போடுறேன். பட் அந்தளவுக்கு வியூஸ் வராத அளவுக்கு போயிடுச்சு. ஸோ அதனால தான் சீக்கிரமாக முடிச்சிட்டோம். ஸோ இது எப்படி இருக்குது அப்படி சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம சேனல் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். லைக் பண்ணிங்கன்னா இன்னும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் எனக்கு ஹெல்ப்பாக பண்ணிட்டு கமெண்ட்டு இந்த வீடியோவில் என்ன பிடிச்சிருக்கு, இது வரைக்கும் இந்த மொத்த சீரீஸும் பார்த்துருப்பீங்கள்ல, அதுலலாம் என்னென்ன சீன் பிடிச்சிருந்துச்சி அப்படிங்கிறத கொஞ்சம் நோட் பண்ணி கமெண்ட் பண்ணிட்டு போங்களேன். அப்படிங்கிறப்ப எனக்கு அதை பார்க்கும்போது பர்சனலி ரொம்ப ஹாப்பியாகும். பரவாயில்லப்பா இவ்வளோ வந்து நோட் பண்ணியிருக்காங்களா அப்படி சொல்லி அந்தளவுக்கு ஹாப்பினஸ் கொஞ்சம் எனக்கு கொடுத்துட்டு இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டும் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் சேனலில் ஃபாலோ பண்ணலாம் மறக்காமல் பண்ணிக்கிட்டு நான் ஞாயிற்றுக்கிழமை வந்து OT7 ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ நாளைக்கு தான் ஞாயிற்றுக்கிழமை. மறக்காமல் நாளைக்கு OT7 ஸ்டோரி பாருங்கள். சேம் டைம் வந்துட்டு நம்ம BL சேனல் அதாவது செகண்ட் சேனல்லையும் வந்து நாளைக்கு வந்துட்டு அதாவது சண்டே வந்து ஒரு FF ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ சண்டே அதுக்காகவே வெயிட் பண்ணுங்கள். 2 இடத்துலையுமே வந்து FF ஸ்டார்ட் ஆகும். சண்டே தான் நியூ FF. ஸோ பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய், லவ் யூ.